வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. பேக் சைடு பார்க்கலாம். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு, உயரம் வந்து 12 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் பார்க்கலாம். அகலம் வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஷோல்டர் 3 இன்ச்சு, நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, 6 இன்ச்சு ஒரு அகலம். ஷோல்டருக்கும் சேர்த்தே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி குண்டூசி குத்திக்கலாம். இப்போ வந்து 3 இன்ச்சு 3.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு சேர்த்து. நம்ம ப்ளவுஸோட நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சுங்க. கொஞ்சம் தையலுக்கு விட்டு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நெக்கோட அகலம் வந்து உயரம் வந்து 9.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். ப்ளவுஸை போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் வந்து கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம் கேன்வாஸில் வச்சு. இப்போ நம்ம வந்து ஆம்கோல் வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட உயரம் வந்து 9.5 இன்ச்சு. ரவுண்ட் நெக்கு தான். இப்போ அந்த 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு கீழே 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி ரவுண்டாக கொண்டு போயிடலாம். சாதாரண ரவுண்ட் நெக்கு தான் இது, பேசிக்காக எல்லாருமே பண்ணிடுவீங்க ஈஸியாக. இப்போ வந்து நம்ம நெக்கு கட் பண்ணிக்கலாம். இங்கிட்டும் குண்டு ஊசி குத்திக்கோங்க. நான் சும்மா ஹெம்மிங் ஊசி தான் குத்தி விட்ருக்கேன். ஏன்னா குத்தி விட்டுட்டு நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஆம்கோல் கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இங்கேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்கை கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா வந்து எல்லாருக்கும் சாதாரண ரவுண்ட் நெக்குன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. கொஞ்சம் வேறு மாதிரி டிசைன் நெக்குனா தான் கொஞ்சம் யோசிப்பீங்க, இந்த நெக்கு பண்ண முடியுமா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரவுண்ட் நெக்குன்னா அசால்ட்டாக எல்லோரும் பண்ணிடுவீங்க. அதனால தான் முக்கால்வாசி நான் ரவுண்ட் நெக்லேயே டிசைன் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ ரவுண்ட் நெக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஷோல்டர்லேருந்து இதுவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சாரியில் கட் பண்ண கிளாத்தில் வச்சு லைட்டாக அயர்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த எட்ஜ்லேயே நம்ம ஒரு தையலை போட்டுக்கலாம். அது கழுத்து பகுதியும் வச்சு நம்ம அயர்ன் பண்ணும்போது உங்களுக்கு கழுத்தோட லென்த்து வந்து உங்களுக்கு அகலம் இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும். அதாவது 3 இன்ச்சு நெக்குனா நீங்கள் வந்து தையலுக்கு கொஞ்சம் மட்டும் நீங்கள் விட்டுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 3 இன்ச்சு அந்த ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இது 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதில் பாதி அந்தளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேன்வாஸ் நடுவில் இருக்க நெக்கு இதில் வந்து இருக்கிறத எடுத்துட்டு இதை வந்து சுற்றிலும் ஒட்டவே கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா விட வேணாம். இந்த மாதிரி ஒட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ப்ளவுஸ் பகுதி எப்பயும் போல் லைனிங் வச்சுட்டு நம்ம மடித்து தைச்சிடலாம். நான் ப்ளவுஸ்க்கு ஒன்றுமே பண்ணலை, எதுவுமே கட் பண்ணலை, சும்மா லைனிங் வச்சுட்டு நம்ம கீழே மடித்து தைச்சிடலாம். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மடித்து விட்ருங்க. நான் எப்பயுமே வந்து லைனிங் கிளாத்து எக்ஸ்ட்ரா விட மாட்டேன் மடித்து தைக்கிறதுக்கு. ப்ளவுஸோட லென்த்து மட்டும்தான் எக்ஸ்ட்ரா விடுவேன் 2 இன்ச்சு. அதனால் வந்து நம்ம அப்படியே மடித்து தைச்சிடலாம். அது ரொம்ப கனமாக இருக்காது. சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங் நூல் இருக்கிறத கொஞ்சம் வெட்டி எடுத்துடலாம். சைடில் அது மேலால் இருக்கிறத கொஞ்சம் உருவி எடுத்துடலாம். இப்போ சென்ட்ரு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தைச்சி வச்சுருக்கதே சென்ட்ரு வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. அந்த ஆம்கோல் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி
சென்டரை அடையாளப்படுத்திட்டு நம்ம இப்போ வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு குண்டூசி கூட குத்தி விட்டுக்குங்க. அது சரியாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்ம அந்த வளைவு வந்து சென்டரில் அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த கேன்வாஸ் எட்ஜிலேயே தையல் போடுறேன் நான். கேன்வாஸை விட்டு மெட்டீரியலில் தையல் போடல, அந்த கேன்வாஸ் எட்ஜிலே தான் போடுறேன் நான். ஏன்னா வந்து நம்ம கீழே ஒரு தையல் போட்டிருக்கோம், அதில் நம்ம தையல் போடலை, நம்ம இப்போ திருப்பும்போது வந்து கேன்வாஸ் தனியாக வரும். அதனால் அந்த கேன்வாஸ் எட்ஜிலே தையல் போட்டுக்குங்க. போட்டுட்டு கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப விடாதீங்க, 1/4 இன்ச்சு அந்த மாதிரி விட வேணாம், சும்மா கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அங்கங்கே நல்லா கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி தைக்க ஆரம்பிக்கலாம். திருப்பி வந்து தைக்கும் போது லைனிங் கிளாத்து சுத்தமாக வெளியில் தெரியக்கூடாதுங்க. நமக்கு இந்த சாரியோட கிளாத்து மட்டும் தான் தெரியணும், லைனிங் கிளாத்து தெரியக்கூடாது. ஃபுல்லாக வந்து ஒரு தையல் போட்டாச்சுங்க. கடைசியாக நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம் ப்ளவுஸ் கலரில். இப்போ இந்த ஆம்கோல்லேருந்து தையல் போட்டுட்டு இப்போ இந்த கீழேயும் நம்ம ரவுண்டாக தையல் போட்டுக்கலாம். தையல் மேலே தையல் போட்டு விடுங்க. கரெக்டாக எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு ஆப்பிள் டிசைன் மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து முன்னாடி வந்து நம்ம அந்த கழுத்தில் வெட்டின பகுதியை நான் 2ஆக மடித்து அப்படியே அந்த மடிப்பு பாகம் வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு, இங்கிட்ட வந்து நமக்கு அந்த பிசுறு இருக்க பகுதியை வச்சுட்டு இந்த பக்கம் மடிப்பு பகுதி வச்சுருக்கேன். இப்போ நான் கட் பண்ணுறது வந்து மடிப்பு பகுதிங்க. அப்போ மடிப்பு பகுதி இருக்கும்போது அந்த கீழேயும் நமக்கு முன்னாடியும் நமக்கு மடிப்பு பாகம் தான் இருக்கும், அதனால் அங்கே நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. இப்போது 1 இன்ச்சு அகலத்துக்கு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா முன்னாடி நமக்கு பிளெயினாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் டிசைன் வர மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம லேஸு தான் வைக்க போகிறோம். இந்த மாதிரி 2 கிளாத்து வருது. இப்போ வந்து அகலமும் 1 இன்ச்சு, உயரமும் 1 இன்ச்சுங்க. இந்த மாதிரி டிசைனுக்கு மடித்து தைக்கிறேன். ரொம்ப சின்னது தான், பட்டையாக இல்லை, குட்டியாக தான் வருது, ரொம்ப அகலம் வராது. உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி வைக்கலாங்க. இதுதான் கிடையாது, அந்த வி ஷேப்பில் மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த இது வைக்கலாம், நாட்டுக்கு வைக்கலாம், நாட்டு கோர்க்கிற மாதிரி வைக்கலாங்க. இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆம்கோல்ல தையல் பகுதிக்கு விட்டுட்டு நம்ம அப்படியே மேல் வாக்கில் திருப்பி நான் இதை வச்சுட்டு வரேன். தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டுருங்க, விட்டுட்டு வைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஒரே அளவாக தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே இங்கிட்டும் வைக்கலாம். நான் இதுக்கு வந்து ப்ளவுஸ் கிளாத்தே எடுக்கலைங்க, சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த ப்ளவுஸ் கிளாத் வந்து நம்ம இந்த இவ்வளோ குட்டியாக நம்ம மடிக்க முடியாது,
அதனால் பைப்பிங்க்கும் இதுக்கும் நான் வந்து சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். கழுத்து பைப்பிங்கும் இந்த டிசைனுக்கு மட்டும் நான் சில்க் காட்டன் எடுத்திருக்கேன், சேம் கலரு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வீட்டில் இருந்தது, அதுவே நான் போட்டுக்கிட்டே தனியாக கடையிலலாம் வாங்கலை. ஏன்னா அந்த இது வந்து ஃபுல் ஜரிகைன்றதுனால நமக்கு சாஃப்டாக இல்லை. ரெண்டாவது நம்ம சாரியில் வேறு கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்குன்றதுனால அவ்வளோ அதிகமாகலாம் கிளாத் இல்லை. நான் பட்டிக்கே முன்னாடி பட்டிக்கே கொஞ்சம் ஜாயின் பண்ணி தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம கோபுரம் டிசைன் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அவங்க ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ இருக்கோ பார்த்துக்கோங்க. நான் ஒரு 3 இன்ச் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 2 வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு கீழே நம்ம வைக்கிறதுக்காக நான் தைக்கிறேன். ஏன்னா அந்த இடம் வந்து நமக்கு ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது. இன்னும் கீழே வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத்து அதாவது சாரீ கிளாத்து வச்சுட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சில்க் காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் இருந்தது, அதை வச்சு நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து தைக்க ஆரம்பிங்க. இது வெறும் அயன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், அதனால் தையல் எதுவும் போடலை. அப்படியே கேன்வாஸ் அந்த எட்ஜிலேயே தையல் போட்டுவாங்க. அந்த நான் சாரீ கிளாத்லேயும் கொஞ்சம் விட்டுட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே திருப்பி விட்டுறலாம். அப்படியே திருப்பிட்டு தைக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் பைப்பிங் தெரிஞ்சால் போதும். ஒரே மாதிரி வைங்க, ரொம்ப பட்டையாக வேணாம். இந்த உள்பகுதி வந்து கொஞ்சத்தை கட் பண்ணி விட்டு அப்படியே மடக்கி வைங்க. உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த குட்டியாக இருக்கிறதுக்கு நான் பைப்பிங் வச்சிட்டேன். இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் காப்பர் கலர் லேஸ் வச்சுருக்கேன், அதை வச்சு தைக்கலாம். சப்போஸ் லேஸ் இல்லை, நீங்கள் மெட்டீரியல்லே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கலர் இருக்கோ அது வந்து நம்ம அடித்து திருப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி தைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி வளைவு கொடுக்குற லேஸாக எடுத்துக்கோங்க, அதான் ஈஸியாக இருக்கும். நான் இதில் காப்பர் கலர் இருக்கனால சரி ஒரு லைன் காப்பர் கலர் லேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். சிலர் கேட்குறீங்க லேஸ் வச்சு கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, சரி நம்ம ஒரு ப்ளவுஸ் அது லேஸ் வச்சு சொல்லி தருவோம். அதிகம் வந்து நான் லேஸ் யூஸ் பண்ண மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். அதனால நல்லா டல்லாக இருக்கும் கலரு அப்படின்ட்டு. இப்போ மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்படியே வளைச்சிடலாம். நமக்கு அந்த வளைவு ரொம்ப முக்கியங்க, அந்த வளைவு வந்து கரெக்டாக கொடுங்க. இப்போ அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஃப்ளிட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன், ஆனால் வந்து சரியாக வரலை. ஆனால் வந்து ஃப்ளிட்ஸு கொடுத்தோன்னே வந்து அந்த இடத்துல கரெக்டாக ஷார்ப்பாக வந்துருச்சு, அப்படின்னு திருப்பிக்கிட்டேன். இந்த டிசைனும் ரொம்ப புதுசாகவும் வித்தியாசமாகவும் இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து நல்லா கிராண்டாக தெரியும். கைக்கு டிசைன் கொடுத்துருக்கேன், கையோட டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கை டிசைன் நாளைக்கு சொல்லித்தரேன், பார்த்து கற்றுக்கங்க. அது குட்டை கை தான், குட்டை கைக்கு வந்து நம்ம பஃப் வச்சு மேலே மட்டும் அந்த சாரீ கிளாத் வச்சு பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. லேஸ் வச்சு ஒரு லைன் வந்து அந்த பிசரெல்லாம் மறைச்சி தைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுடலாங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக வந்து நம்ம சரியாக தைச்சிருக்கோமா இல்லை எங்கேயாச்சும் கேப் இருக்கா, ஏதாவது பிசுறு தெரியாதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம 2வது தையல் போடலாம். நம்ம லேஸ் வச்சாச்சு. லேஸ் வச்சுட்டு கரெக்டாக சென்டர் அடையாளப்படுத்திட்டு, நம்ம அந்த கோபுரம் பண்ணணும் இல்லையா, பூ டிசைன், அதை வச்சு தைக்கலாங்க.
கரெக்டாக உட்காரணும். வச்சு பார்த்து கரெக்டாக உட்காருதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாரீ கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் வைங்க. எனக்கு சரியாக உட்காருது 3ம், கொஞ்சம் கூட கேப் இல்லாமல். அதாவது இதில் மேலேயும் இந்த கோடு வந்து நேராக வர மாதிரி பார்த்துக்கிட்டேன். அதே மாதிரி தான் அந்த கீழே இருக்க பூ டிசைன்லேயும் அந்த கோடு வந்து நேராக இருக்க மாதிரி பார்த்துட்டேன். அது மாற்றி வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஏதாவது டிசைன் இருக்குது அப்படின்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தைச்சி விட்டுறலாம். இப்போ கட்டர் வச்சு நூலெல்லாம் ஒட்ட அப்பப்போ கட் பண்ணி விட்ருங்க. இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி கழுத்துக்கு லேஸ் வச்சிடலாம். முன்னாடி கழுத்துக்கு லேஸ் வச்சுட்டு நம்ம வந்து பேக் சைடு நம்ம அடித்து திருப்பிட்டோம். இப்போ கொஞ்சம் மட்டும் நம்ம கேப் விட்டுட்டு அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். தைச்சிட்டு இப்போ வந்து பேக் சைடில் பைப்பிங் ஃபுல்லாக பைப்பிங் நெக்குக்கு ஃபுல்லாக கொடுத்துடலாம். கை எல்லாமே நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அழகாக உருட்டி தைங்க. இந்த இடத்துல நம்ம வந்து உருட்டி தைக்கும் போது தான் ரொம்ப கவனமாக ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். கொஞ்சம் விட்டோம்னாலுமே வந்து ரொம்ப குண்டாயிரு பைப்பிங்க. இப்போ வந்து அது முடிஞ்சிச்சுங்க. நாட்டு தைச்சிடலாம். பைப்பிங் வச்சு ஃபுல் ப்ளவுஸ் நான் முடிச்சிட்டேன். நாட்டு அடிச்சிக்கலாம். அடிச்சுட்டு பாசி வைக்கலாம். நான் இதுக்கு 3 லைன் கொடுக்குறேன். அதாவது மேலேயும் கீழேயும் சாரீ கலரு, சென்டரில் மட்டும் இந்த பார்டர் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, கைக்கு வச்சுருக்க பார்ட்ரு. அதனால் அதை சென்டரில் கொடுத்துட்டு மேலேயும் கீழேயும் ப்ளைனாக கொடுத்துருக்கேன். இந்த காப்பர் பார்ட்ரு உள்ளதை சென்டரில் கொடுத்துடலாம். நான் நாட்டு வந்து காப்பர் நாட்டு தான், நான் அடிக்கலை, கடையில் வாங்கினது தான் இது. ஏன்னா சில நேரம் வந்து நமக்கு டைம் இருக்காது, 2வது மெட்டீரியல் சரியாக அமையாது. சில நேரம் சாஃப்டான மெட்டீரியல்னால் அடித்து திருப்பிடலாம். இதுக்கெலாம் கொஞ்சம் ஹார்டானதுனால நாட்டு இதில் தைக்கல. இந்த 3 கலர், காப்பர் கலரு, ஒயிட்டு, கோல்டன், இது 3 கலர் மட்டும் நீங்கள் எப்போயுமே ஸ்டாக்கில் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் எப்போனாலும் நமக்கு யூஸ் ஆகும். இது மாதிரி 3 கொடுத்துட்டு நம்ம வந்து தைச்சிடலாம். மேலேருந்து 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு தைச்சிடலாம். கழுத்துக்கெலாம் கண்டிப்பாக ஹெம்மிங் பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ வந்து அது ப்ளெயினாக இருக்க வேணான்ட்டு நான் வந்து லைன் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். நான் 2 நூல் போட்டிருக்கேங்க. ஒரு தடவை தைச்சிட்டு மறு தடவை திருப்பினா போதும். சிங்கிள் நூல் போட்டிருந்தீங்கன்னா 4 தடவை திருப்பணும். 2 டபுள் நூல் போட்டிருக்கு, 2 தடவை திருப்பினீங்கன்னா போதும். அப்படியே திருப்பினா போதும், 4 நூல் வந்துடும். அப்படியே திருப்பிக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம 2க்குமே பண்ணிவிட்டு
பாசி வைக்கலாம். இதுக்கு வந்து காப்பர் கலரில் பெரிய பெரிய பாசி தான் ஒன்று ஒன்று கொடுக்குறேன். அப்போ தான் நல்லா எடுப்பாக தெரியும் நமக்கு. இப்போ கை ரவுண்டு ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிட்டேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு வந்து ஸ்டோன் பட்டன் இருந்துச்சு, அதை வச்சு தைச்சிட்டு நான் சுற்றிலும் ஒரு 9 காப்பர் பாசி கோர்த்து நான் சுற்றிலும் தைச்சிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. இதில் ஹோல்ஸ் மாதிரி சைடில் இருக்கும், அதை அப்படியே நம்ம சுற்றிலும் கோர்த்துடலாம். இதோட சின்னதாகவும் இருக்கும், இதோட பெருசாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. சூப்பராக நம்ம சாரீலேருந்து கட் பண்ணி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணிட்டோம். நல்லா டைட்டாக சுற்றிலும் நல்லா சுற்றிட்டு அங்கங்கே வந்து சைடில் வந்து அப்படியே தைச்சி விட்டுடலாம். இதே மாதிரி தான் கைக்கும் நான் பட்டன் கொடுத்துருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது முன்பக்கம். பேக் சைடு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. சாரிக்கு மேட்சா செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மடித்து போட்ட அந்த ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கை உயரம் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் கையோட உயரம். 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. சென்டர் அடையாளப்படுத்திட்டு இப்போ 3 இன்ச்சுக்கு நம்ம பார்டரோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த பார்டரோட அகலத்து அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 2.25 இன்ச் இருக்குது கீழேருந்து பார்க்கும்போது. மேலேருந்து உயரம் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். இந்த பக்கம் 1.5, இந்த பக்கம் 1.5 மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க. இது கேன்வாஸ்லாம் தேவையில்லை, நம்ம சும்மா அடித்து திருப்பி டிசைன் பண்ணிக்கலாம். இப்படி வி ஷேப் கொடுத்துட்டு ஊசி வச்சு நீங்கள் அடையாளப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் அந்த அடையாளப்படுத்துறது வந்து பதிஞ்சிடும். அப்போ திருப்பி வந்து நீங்கள் அதே அளவுக்கு அடையாளப்படுத்திக்கலாம். அந்த ஓட்டை விழுந்துடும். அப்படியே அடையாளப்படுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு பார்டர் இருக்குது, அதாவது மேல் பக்கமாக வச்சு நான் லைனிங் போடுறேன். அதை மேல் பக்கம் வச்சு அடிச்சுட்டு அடிப்பக்கம் திருப்பிக்கிற மாதிரி சும்மா ஓடு தையல் போடுறேன். கொஞ்சம் அடியில் மடித்து தைக்க தையலுக்கு விட்டுட்டு தான் போகிறேன் 1 இன்ச்சு. இப்போ இந்த வந்து கொஞ்சம் மேலே 1/4 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த தையல் மேலே அந்த நம்ம மார்க் பண்ணது மேலே தையல் போடுங்க. கரெக்டாக அந்த மார்க் நான் வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் கையோட உயரம். 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. சென்டர் அடையாளப்படுத்திட்டு இப்போ 3 இன்ச்சுக்கு நம்ம பார்டரோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த பார்டரோட அகலத்து அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 2.25 இன்ச் இருக்குது கீழேருந்து பார்க்கும்போது. மேலேருந்து உயரம் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். இந்த பக்கம் 1.5, இந்த பக்கம் 1.5 மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க. இது கேன்வாஸ்லாம் தேவையில்லை, நம்ம சும்மா அடித்து திருப்பி டிசைன் பண்ணிக்கலாம்.
இப்படி வி ஷேப் கொடுத்துட்டு ஊசி வச்சு நீங்கள் அடையாளப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் அந்த அடையாளப்படுத்துறது வந்து பதிஞ்சிடும். அப்போ திருப்பி வந்து நீங்கள் அதே அளவுக்கு அடையாளப்படுத்திக்கலாம். அந்த ஓட்டை விழுந்துடும். அப்படியே அடையாளப்படுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு பார்டர் இருக்குது, அதாவது மேல் பக்கமாக வச்சு நான் லைனிங் போடுறேன். அதை மேல் பக்கம் வச்சு அடிச்சுட்டு அடிப்பக்கம் திருப்பிக்கிற மாதிரி சும்மா ஓடு தையல் போடுறேன். கொஞ்சம் அடியில் மடித்து தைக்க தையலுக்கு விட்டுட்டு தான் போகிறேன் 1 இன்ச்சு. இப்போ இந்த வந்து கொஞ்சம் மேலே 1/4 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த தையல் மேலே அந்த நம்ம மார்க் பண்ணது மேலேயே தையல் போடுங்க. கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலேயே தையல் போடுங்க. நம்ம வெட்டிட்டும் தைக்கலாம், அதோட பெஸ்ட்டு இதுங்க. ஏன்னா வந்து நம்ம அதை வெட்டிட்டோன்னா கொஞ்சம் சில நேரம் நமக்கு அகலமாயிரும், அந்த பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கு இது பெஸ்ட்டுங்க. இது மாதிரி தையல் போட்டுட்டு ஒரு தையலுக்கு 2 தையல் போட்டுட்டு நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு அளவுகள் மாறாது. இப்போ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தையலோட லாஸ்ட் பகுதி வரைக்கும் அந்த தையல் ஒட்டி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் அந்த வி ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. 2 பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். தேய்ச்சி விட்டுட்டு இப்போ அதாவது லைனிங் கிளாத் வெளியில் தெரியக்கூடாது. இது வந்து அந்த பக்கம் போயிடக்கூடாது. கரெக்டாக வச்சு எட்ஜிலே தையல் போடுங்க. நல்லா எட்ஜிலே போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த வி ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. எட்ஜிலே 2 கைக்கு போட்டுக்கலாம். நல்லா அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். நான் வந்து பார்டரை ஒட்டி நமக்கு வந்துருச்சு கரெக்டாக. நீங்கள் பார்டர் அளந்துட்டு அதுக்கு மேலே மார்க் பண்ணுங்கள். இப்போ பார்டர் வந்து ஒரு 3 இன்ச் இருக்குன்னா 3 இன்ச்சுக்கு கீழேருந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து பார்டர் வரைக்கும் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நம்ம எட்ஜிலே தையல் போட்டுட்டோம். போட்டுட்டு மறுபடியும் சுற்றியில் லைனிங் வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இப்போ சூப்பராக வந்துடுச்சுங்க. இப்போ கீழே அந்த எட்ஜில் தையல் போட்டுட்டு அப்படியே மடித்து நீங்கள் ஓடு தையல் போட்டு ஹெம்மிங் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெருக்கு தையல் போட்டால் போடலாம். நான் நெருக்கு தையல் தான் போடுறேன். பார்டரில் வந்து நமக்கு தையல் பகுதி தெரியாது. இப்போ அடியில் வந்து அந்த உள்மூந்தியில் கட் பண்ண கலர் வச்சு ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துடலாம். நல்லா அழகாக உருட்டி பைப்பிங் கொடுங்க. நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க பைப்பிங். இந்த மாதிரி நல்லா உருட்டி ஃபுல்லாக வச்சிடலாம். இப்போ உயரம் வந்து ஒரு 5 இன்ச்சு, அகலம் வந்து 15 இன்ச் எடுத்திருக்கேன். உயரம் வந்து 5 இன்ச்சு, அகலம் வந்து 15 இன்ச் எடுத்திருக்கேன். சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ நான் கொடுக்குற மாதிரி ஃப்ளிட்ஸு கொடுக்கலாம். எல்லா ஃப்ளிட்ஸும் ஒரே இடத்துக்கு வர மாதிரி ஒரு 3 மட்டும் கொடுங்க போதும், ரொம்ப வேணாம். நிறைய அடிக்கடிக்கு கொடுக்கலாம், அந்தளவுக்கு மெட்டீரியல் இருந்துச்சுன்னா கொடுக்கலாங்க. இது கம்மியாக தான் இருக்குது, அதனால்
நான் இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 மட்டும் தான் கொடுக்குறேன். இதுவே நல்ல நெருக்கமாக அடர்த்தியாக தான் இருக்கும் உங்களுக்கு. எல்லா ப்ளீட்ஸும் ஒன்று சேர மாதிரி கொடுங்க. கரெக்டாக அந்த சென்டர் அடையாளப்படுத்திக்கிறதுக்கு நம்ம ப்ளீட்ஸ் கொண்டு வந்து அதில் சேர்த்து வச்சிடணும். 3 வச்சுட்டு கொஞ்சம் தைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் தைங்க. இப்போ வந்து இந்த மடிப்பெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு கையிலே நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அயன் பாக்ஸ் வைக்க வேணாம். இது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது கிளாத்து, அதனால் அயன் பாக்ஸ் வைக்க வேணாம். இப்போ அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம் அந்த மடிப்பை சரியாக வச்சு. போட்டுட்டு இப்போ கரெக்டாக கொஞ்சம் கீழே கிளாத்து விட்டுட்டு இதை சரியாக வச்சு நம்ம எடுத்த அளவு வந்து சரியாக இருக்குது. இந்த பக்கம் 3 ப்ளீட்ஸு, இந்த பக்கம் 3 ப்ளீட்ஸு, நம்ம 15 இன்ச்சு அகலம் எடுத்தோம். இப்போ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, நீங்கள் பார்த்தாவே தெரியும். இதை வந்து ஒரு தையல் போட்டு கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ 2 கைக்கும் நம்ம வந்து 2வது தையல் அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள் 2 கையும் அழகாக வந்துடுச்சு. இப்போ இந்த கை வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சுற்றிலும் அது ஹோல் இருக்கும். சில இடத்துல வந்து வீடியோ டல்லாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இது ஜரிகை வந்து இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தெரியுதுங்க, அது சைனிங்காக இருக்கிறனால. இந்த ஸ்டோன் பட்டன் வச்சு தைச்சிட்டு சுற்றிலும் காப்பர் பாசி ஒரு 9 பாசி வச்சு தைச்சிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த டிசைனுக்கெல்லாம் பெரிய பெரிய காப்பர் பாசி தான் கொடுத்துருக்கேன். 9 பாசி கொடுத்துக்கோங்க.